அண்மைச் செய்தி. வேங்கை வயல் விவகாரத்தில் காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்று பிசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்றும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே ஒப்படைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் விவகாரத்தில் காவல்துறை குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருந்த நிலையில் அந்த குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்று திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். காவல்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை விசாரணை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்று திருமாவளவன் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வேங்கை வயல் வழக்கு தொடர்பாக காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்றும் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசே ஒப்படைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 3 குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறியிருக்கும் திருமாவளவன் காவல்துறையின் குற்றப்பத்திரிகை விசாரணையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் மேல் விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம் என்றும் தற்போது அவர் தெரிவித்திருக்கிறார். வேங்கை வயல் வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் சிபிசிஐடி சார்பில் இன்று பிரமாண பத்திரத்தில் தாக்கல் செய்யப்பட்டபடி அதில் இந்த வழக்கில் 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும் 3 பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் குற்றவாளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3வரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என சுட்டிக்காட்டியிருக்கும் திருமாவளவன் பட்டியல் சமூகத்தினர் குடிக்கும் தண்ணீரில் மலம் கலந்ததான் வழக்கு என்றும் அந்த வழக்கில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே குற்றவாளிகள் என்று காவல்துறை கூறுவது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் இது ஏற்கத்தக்கதல்ல. மேலும் சிபிசிஐடி சமர்ப்பித்திருக்கும் குற்றப்பத்திரிகை விசாரணையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது எனவும் மேல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தற்போது திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். வேங்கை வயலில் குடிநீர் கழிவு கலக்கப்பட்ட குற்றம் நிகழ்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிறது என சுட்டிக்காட்டியிருக்கும் திருமாவளவன் ஆரம்ப நிலையிலே இந்த வழக்கில் காவல்துறை பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக இதனால்தான் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது என சுட்டிக்காட்டும் திருமாவளவன் இப்படியான இந்த பதட்டமான சூழலில் மேலும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து உடனடியாக சரி செய்ய இருக்கிறோம் என்று ஏற்கனவே அவர்கள் குறிப்பிட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக மேலும் தமிழ்நாடு அரசே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கும் திருமாவளவன் குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கத்தோடு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது என காவல்துறையின் மீது குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.